ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சரித்திரத்தில் இது 26வது எபிசோட். போகிற எபிசோடில் வெங்கடநாதரோட ஜனனம், அந்த குழந்தைக்கு அக்ஷராபியாசம் செய்யும்போது அந்த குழந்தை தான் அவருடைய காட்டிய அந்த மேதா விலாசம், இதெல்லாம் பெற்றோர்களை ரொம்ப சந்தோஷப்பட வைத்தது. அந்த குழந்தை நாளொரு மீனும் பொழுது வண்ணமாக வளர்ந்து அந்த சின்ன குழந்தை விளையாட்டுகள்லாம் பார்த்து பெற்றோர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது தெய்வீக குழந்தையாச்சே, அந்த குழந்தை விளையாட்டுகள் ஆனந்தத்தை கொடுப்பதாகத்தானே இருக்கும். இந்த குழந்தைக்கு ஒரு 2.5 வயசு ஆயிடுச்சு. அந்த ஊரில் அப்போல்லாம் ரெகுலராக கதாகாலட்சங்கள் நடக்கும். நிறையா சஜ்ஜனங்கள் வந்து கேட்டு போவாங்க. அந்த மாதிரி கதாகாலட்சம் நடக்கும்போது கோபிகாம்பா ரெகுலராக போய் கதாகாலட்சம் கேட்டு வருவாங்க. போகும்போது வெங்கடநாதை அழைச்சிட்டு 2 சின்ன குழந்தை வெங்கடநாதை அழைச்சிட்டு போவாங்க. அந்த கதாகாலட்சம் இந்த குழந்தை உன்னிப்பாக கேட்கும். நல்ல சந்தோஷமான சமாச்சாரம் வந்தது அப்படின்னா கைகொட்டி சிரி சந்தோஷப்படும். அதே துக்கம் மனசுக்கு வருத்தம்னா உடனே உட்காந்து அழுகும். அந்த அளவுக்கு அந்த கதையில இன்வால்வ் ஆகிட்டு தான் அந்த குழந்தை 2.5 வயசு குழந்தை. எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஒரு தடவை அந்த பாகவதர் வந்து பிரகலாத சரித்திரம் சொல்ல ஆரம்பிச்சார். இவருடைய சரித்திரமாச்சே, அதனால் இந்த குழந்தை ரொம்ப கூர்மையாக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தினார். அஜன்ம வைஷ்ணவ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்காம அடுத்தவள் அப்படியே ஸ்கிப் பண்ணி மேலே போறார். உடனே இந்த குழந்தை எழுந்து, சுவாமி நான் நடுவில் இன்டர்வியூ பண்ணதுக்கு என்ன மன்னிக்கணும், நீங்க அஜன்ம வைஷ்ணவங்கிறதுக்கு மீனிங் சொல்லாம நீங்க அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்க, அதுக்கு நீங்க மீனிங் சொல்லணும் அப்படிங்க. அவருக்கு இத்திருண்டு குழந்தை நம்ம கார்னர் பண்ணதான் அவருக்கு ஒரு எரிச்சல். அது எல்லாத்துக்கும் தெரியும், அது போய் எல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டுமா அப்படின்னு அந்த அவர் கேட்கிறார். ஆனா வெங்கடானன் விடல. இல்ல எனக்கு புரியல, நிறைய பேருக்கு என்ன மாதிரி புரியாம தான் இருக்கு, நீங்க தயவுசெய்து விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் மேல ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த குழந்தை சொல்லுது. அஜன்ம வைஷ்ணவம் என்ன, ஆயுநாள் அதாவது பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் வைஷ்ணவராக இருத்தல் அஜன்ம வைஷ்ணவ அப்படிங்கிறது. வைஷ்ணவராக இருத்தல்னா என்ன இந்த குழந்தை திருப்பி கேட்குது. கார்னர் ஒன்று. இந்த கேள்வியை அவர் பகவதர் எதிர்பார்க்கல. வைஷ்ணவர்னா என்ன இலக்கணம், இந்த குழந்தை கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியல. அவர் யோஜனை பண்ணிட்டு, அது ஒன்றும் இல்லை, யார் ஒரு ராமானுஜரையும் மத்வாச்சாரையும் ஃபாலோ பண்ணி அவங்க சித்தாந்தம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாம் வைஷ்ணவர் சொல்றாங்க. இந்த குழந்தை திருப்பி கேட்டுது, நீங்க சொல்ற பிரகலாத சரித்திரம், பிரகலாதனோட சரித்திரம் கிருத்தயுகத்தில் நடந்தது. மத்வாச்சாரியோ ராமானுஜரோ வந்து கலியுகத்தில் பிறந்தவங்க, அவதாரம் பண்ணவங்க. பிரகலாதன் எப்படி மத்வாச்சாரியாரையும் ராமானுஜரையும் ஃபாலோ பண்ணவராக சொல்ல முடியாது. ஆனால் அந்த எக்ஸ்பிளனேஷன் சரியில்லை அப்படின்னு திருப்பி ஆர்கியூமெண்ட். பாகவதர் வாயடிச்சு போயிட்டார். சரியான கேள்வி, நல்ல கிடுகி போட்டு இந்த கேள்வி கேட்டுச்சு இந்த குழந்தை. சபையோர்லாம் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி போய் அதிசயப்படுறாங்க, எப்படி இந்த குழந்தை இப்படி எல்லாம் கேட்குதுன்னு சொல்லி. அவங்களெல்லாம் புரியல, இதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் வைஷ்ணவாக்கு அப்ப சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்குது. அதனால சொல்ல தெரியல. அப்ப இந்த குழந்தை சொல்லுது, யார் ஒருவர் தான் பிறந்து இறப்பு வரையிலும் மகாவிஷ்ணுவே சர்வோத்தமன், அவனே உலகத்துக்கு அதிபதி, அவனே பரிபூர்ணன், குண பரிபூர்ணன், எந்த வித தோஷம் இல்லாதவன், எல்லா நல்ல குணங்களையும் பெற்றவன், இந்த உலகத்தை அவன் தான் அவனுடைய ஆட்டுவிக்கிறான், அவனுடைய இச்சையின் பேரில் தான் இந்த உலகம் பூரா நடக்கிறது என்று நம்பி அந்த மகாவிஷ்ணு யார் வணங்குகிறார்களோ அவரெல்லாம் வைஷ்ணவர்கள் என்று சொல்கிறார். அருமையான எக்ஸ்பிளனேஷன். பாகவதர் உடனே மேடல் கீழே வந்து குழந்தைய கையை பிடிச்சிட்டு, குழந்தை நீ பெரிய மகாத்மா, பிற்காலத்தில் மிகப்பெரிய ஞானியா வந்து உலகத்தை நீ நிறைய உபதேசம் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை, அதனால காலில் விட முடியாது, கையை பிடிச்சி கண்ணில் ஊற்றிட்டு உபன்யாசத்தை தொடர்கிறார். இதை வந்து இவர் இப்ப சொன்னது மாத்திரம் இல்லை, நம்ம பிரார்த்தசங்கத்தில் அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, வைஷ்ணவ சித்தாந்த பிரதிஷ்டாபகானாம் சொல்றார். மத்வாச்சாரியர் பிரதிஷ்டை பண்ணது மத்வ சித்தாந்தம் தானே, ஆனா அவர் சொல்ல வைஷ்ணவ சித்தாந்த பிரதிஷ்டாபகானம் சொல்றாரு. ஏன் மத்வ சித்தாந்தம்னு சொல்லாம வைஷ்ணவ சித்தாந்த பிரதிஷ்டாபகானம் சொன்னா, அது புதுசா மத்வாச்சாரியர் புதுசா எந்த சித்தாந்தத்தை கொண்டு வரல.
ஆதி காலம் தொட்டே இருக்குது. பிரகலாதன் தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார், சித்தாந்தத்தை பிரதிஷ்டை பண்ணவர் பிரகலாதன். பிரகலாதன் தான் மகாவிஷ்ணு தான் உயர்ந்த அவர்தான் சர்வோத்தம் சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணவர். அதுக்கு முன்னால யாரும் அந்த மாதிரி பண்ணல. அதனால வைஷ்ணவ சித்தாந்த பிரதிஷ்டை பண்ணது பிரகலாதன். அது காலப்போக்கில் மறைஞ்சு போறதுனால அதை மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணார் மத்வாச்சாரியர். ஆனால் மத்வாச்சாரியர் புதிதாக இன்னும் சித்தாந்தம் உருவாக்கவில்லை. பிராச்சீனமாக பழைய காலத்திலிருந்தே வரக்கூடிய அந்த வைஷ்ணவ சித்தாந்த சரியான சித்தாந்தத்தை அவர் மீண்டும் மக்களுக்கு நினைவூட்டுவதற்காக அதை மறுபடியும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு டீப் நாலேஜ், எவ்வளவு டீப் அண்டர்ஸ்டாண்டிங், எவ்வளவு கரெக்டா அவங்க சொல்றாங்க பாருங்க. இப்படி இதெல்லாம் நடந்தபோது ராமநவமி உற்சவம் வருகிறது. அப்போ திம்மண்ண பட்டர் வந்து ராமநவமி உற்சவத்துக்கு கும்பகோணம் போன தீர்மானம் பண்ணி குழந்தை வேங்கடனை அழைத்து கொண்டு கும்பகோணத்துக்கு போறார். ராமநவமி அன்னைக்கு விஜயேந்திர தீர்த்தர் ரொம்ப சந்தோஷமா இருக்கார், ஜாலியா இருக்கார். என்னமோ ஒரு ஆனந்தம் அவருக்கு, இனம் புரியா சந்தோஷம். காரணம் என்னன்னா அவருடைய உள்ளுணர்வு சொல்ல, இன்றைக்கு என்னுடைய குரு வியாசராஜர் வரப்போகிறார். அவர் பிருந்தாவசன் ஆயாச்சு, இருந்தாலும் ஏதோ ரூபத்தில் இன்னைக்கு வியாசராஜர் வரப்போகிறார் ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. அதனால் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். சுதீந்திர தீர்த்தரும் அதை கவனிக்க தவறவில்லை. அவர்கிட்ட அவர் கேட்கவும் இல்லை, குருவாச்சு, அவர்கிட்ட டக்குன்னு அந்த மாதிரி கேட்க முடியாது, அப்சர்வ் பண்றாரு. ஆனா இன்னைக்கு வந்து தன்னுடைய குரு விஜயேந்திரர் அதி சந்தோஷத்தில் இருக்கார். அந்த முகத்தில் அந்த சந்தோஷம், அந்த செயல்கள் இருக்கிற சந்தோஷம் எல்லாம் அவர் உணர்றார். ராமாயண அன்னைக்கு காலையில மூலராம் கொண்டா மகாபிஷேகங்கள் எல்லா விசேஷங்கள் எல்லாம் முடிஞ்சு சமாதானம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் அன்னதானம், அதாவது தீர்த்த பிரசாதம் எல்லாம் கொடுத்து பக்தர்கள் எல்லாம் சுவாமிகிட்ட விடைபெற்று ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. திம்மண்ண பட்டரும் வேங்கடனை அழைத்துக் கொண்டு விஜயேந்திர தீர்த்தருடைய அறைக்கு போகிறார். விஜயேந்திர தீர்த்தர் அறைக்குள்ள திம்மண்ண பட்டரும் வேங்கடன் உள்ள நுழைந்த உடனே வேங்கடனாரை பார்த்த உடனே விஜயேந்திரர் பொறி தட்டுது. ஆகா, நம்ம குரு வியாசராஜர் இந்த குழந்தை ரூபத்தில் பிறந்திருக்கிறார் என்று அவர் நல்லா புரிஞ்சு போச்சு. அவங்களாம் அப்ரோக்ஷ ஞானிகள், முக்காலமான முனிவர்கள். அவர் உடனே புரிந்து கொண்டு விட்டார். என்ன அவர் ரொம்ப சந்தோஷம். திம்மண்ண பட்டவர் வந்து சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ண மந்திராட்சி வாங்கினோடனே குழந்தையை நமஸ்காரம் பண்ண சொல்லி சொல்றார். அப்ப டக்குன்னு விஜயேந்திரன் என்ன குழந்தையை நமஸ்காரம் பண்ண விடாமல் அந்த குழந்தையை வாரி அணைத்து தன்னை மடியிலே அமர்த்தி உச்சி முகர்ந்து சந்தோஷப்படுறார். அவர் கையில குழந்தை கையில கல்கண்டு கொடுத்து சந்தோஷப்படுறார். அவருடைய குரு வியாசராஜர் இந்த குழந்தை ரூபத்தில் வந்திருக்காரு, இப்ப பிறந்திருக்கார். அவர் தெரிஞ்சு போச்சு, இவர் தான் வியாசராஜர். அப்போ அவர் திம்மண்ண பட்டர்கிட்ட கேட்கிறாரு, பட்டரை இந்த குழந்தை எங்க மடத்தை கொடுத்துறீங்களான்னு சொல்லி தமாஷா கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. திம்மண்ண பட்டரை பதில் ஒன்றும் சொல்லல. அவர் எப்படி அந்த அபூர்வ குழந்தையை கொடுப்பார் மடத்துக்கு? தபஸ் இருந்து பிறந்த குழந்தை மகான் என்று பகவான் வெங்கடரமண சுவாமியே சொல்லது. அவர் எப்படி மடத்துக்கு தானமா கொடுக்குற மனசு வரும்? அமைதியா இருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, சரி குழந்தை ஜாகிரதையா பார்த்துக்கோங்க, நல்ல சிறப்பான வித்தை அவருக்கு கற்றுத்தர வேண்டும், ஸ்பெஷல் கவனம், அவருடைய படிப்பிலே சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லி இவரை திம்மண்ண பட்டர் ஆசீர்வாதம் பண்ணி குழந்தையை மீண்டும் உச்சி முகர்ந்து குழந்தையை அவர் கையிலே கொடுக்கிறார். அந்த குழந்தை நமஸ்காரம் பண்ண விடல. அவர் அன்று இரவு சுதீந்திரர் விஜயேந்திரன் தனியா இருக்கும்போது சுதீந்திரர் கேட்கிறார், இன்னைக்கு ஒரு விசேஷம் நடந்த நீங்க கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்கிறார் விஜயேந்திரர் சுதீந்திரிடம். சுதீந்திரர் சொல்றாரு, இன்னைக்கு காலையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் நான் கவனிச்சேன், அவ்வளவு வித்தியாசமா இன்னைக்கு இருந்தது உங்களுடைய இதெல்லாம் செயல்கள் எல்லாம். அது மாத்திரம் இல்லாமல் திம்மண்ண பட்டருடைய குழந்தை அந்த வெங்கடான் வந்த உடனே நமஸ்காரம் பண்ண விடாம அந்த குழந்தையை நீங்க மடியில் எடுத்து வச்சு உச்சிமும் இருந்தது, வித்தியாசமா இருந்தது, எனக்கு அது என்னன்னு புரியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த காலையிலிருந்தே எனக்கு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லியது, என்னுடைய குரு வியாசராஜர் இன்னைக்கு வரப்போறான்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லிச்சு, அதுக்காக காத்திருந்தேன். அந்த வியாசராஜர் வேறு யாரும் இல்லை, வெங்கடநாதரா அவதாரம் பண்ணிருக்கார், திம்மண்ண பட்டனுடைய குமாரனாக அவதாரம் பண்ணியிருக்கார். இவர் என்னுடைய குருவாச்சே, ஆனால் அவருடைய நமஸ்காரம் பண்ண முடியும். அதனால் அவர் நமஸ்காரம் பண்ண விடாம எடுத்து நான் மடியில் வச்சு அவருக்கு உச்சி முகர்ந்தேன். நீங்கள் எனக்கு உறுதிமொழி தர வேண்டும், உங்களுக்கு அப்புறம் இந்த பீடாதிபத்தியம் இந்த ஸ்ரீமடம் வெங்கடநாதருடைய பொறுப்பிலே கொடுக்கப்பட வேண்டும். அவர் காலத்தில் இந்த மடம் ரொம்ப பிரபல்யமாகும், அவர் மிகப்பெரிய மகான், அதனால அவர் காலத்தில் இந்த மடம் ரொம்ப பிரபல்யமாகும், உங்களுக்கு அப்புறம் பீடாதிபத்தியத்தை நீங்க வழங்கினார் கொடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்றார். சீந்தர் ஒப்புக்கொள்கிறார்.
சரி என்று சொல்லிட்டு திம்மண்ண பட்டர் வேங்கடனை அழைத்து கொண்டு ஊருக்கு திரும்பி வருகிறார். அப்புறம் இப்போ வேங்கடாம்பாளுக்கு திருமணம் செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த காலம் பால்ய விவாகம் தானே, சிறு வயசுலேயே பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாம் திருமணம் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த வரன் பார்க்கணும் தீர்மானம் பண்ணும்போது காசிகோத்தை சேர்ந்த வாசுதேவாச்சார், அவருடைய அப்பா திம்மண்ணாச்சாரால் திம்மரசன் சொல்லுவாங்க. அவருடைய மகன்தான் வாசுதேவாச்சார். அவருடைய தம்பி ஒருத்தர் இருந்தார், வெங்கடசுத்தி அப்படின்னு ஒருத்தருடைய தம்பி. இந்த வாசுதேவாச்சாருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, அது சொல்லுவாங்க. அதில் அவர் சேஷராய ஆச்சார்னு சொல்லுவாங்க. வாசுதேவாச்சார் காசிகோத்தை சேர்ந்தவர். அவர் அவங்க அப்பா திம்மண்ணாச்சார திம்மரசு காலமான உடனே வாசுதேவாச்சார் என்ன பண்றாரு, அவருடைய தம்பிக்கு வெங்கடசுதிக்கு நரி சரசு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை அவருடைய தானமாக கொடுத்து விட்டு இவர் மதுரையில் போய் மதுரை ஆஸ்தான வித்வானாக சேர்கிறார். அவருடைய மகன் லட்சுமி நரசிம்மாச்சார் சிறந்த வித்வாம்சர், நல்ல குணவான். அவருக்கு திருமணம் வயதுனே அவரும் மாப்பிள்ளைக்கு அவருக்கு திருமணம் பண்ணணும்னு யோஜனை பண்றாரு. அந்த சந்தர்ப்பத்தில் இது மாதிரி திம்மண்ண பட்டருடைய பெண் கோபிகாம்பாக்கு வரன் பார்க்க சொன்ன உடனே இவர் காவேரிப்பட்டக்கு சென்று திம்மண்ணாச்சாரை சந்திச்சு தன்னுடைய மகன் லட்சுமி நரசிம்மாச்சாருக்கு கோபிகாம்பை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். இவருடைய குலங்கோத்திரம் விசாரிச்ச பிறகும் திம்மண்ண பட்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டு திருமணத்தை சிறப்பாக நடத்தி தருகிறார். கோபிகாம்பாள் இப்பொழுது அவருடைய மாமனார் வீட்டுக்கு, கணவர் வீட்டுக்கு வந்துவிட்டார். சில காலம் கழித்து குருராஜனுக்கும் திருமணம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி பால்ய விவாகம். அப்போ திம்மண்ண பட்டருடைய மனைவி கோபிகாம்பா ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. கோபிகாம்போட அப்பா நம்ம முன்னாலே பார்த்தோம் ஆனந்த தீர்த்தாச்சார், பாரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவர், ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அவருக்கு ஒரு தம்பி, அந்த தம்பிக்கு ஒரு மகள், அந்த மகள் பேர் கமலாதேவி. அந்த பெண் நல்ல அடக்கமான பொன், அழகான பெண், நல்ல வித்வத் உள்ளது, குடும்பத்தை அனுசரித்து நடக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பெண். அதனால கோபிகாம்பா ஒரு கணவரிடம் சொல்கிறார், எங்க சித்தப்பாவோட பொண்ணு கமலாதேவியை நம்ம குருராஜனுக்கு மனம் முடிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் பண்றவங்க சந்தோஷம், நல்ல பொண்ணு, சந்தோஷம், நல்ல குடும்பம் தான், தாராளமா செய்யலாம்னு சொல்லி அவங்க கமலாதேவியுடைய அப்பா வீட்டுக்கு போய் அவன்கிட்ட பேசி குருராஜனுக்கும் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைக்கிறார். இப்படி 2 குழந்தையோட திருமணம் ஆயிடுச்சு. அடுத்தாவில் வேங்கடநாதருக்கு உபநயனம் எல்லாம் பண்ண வேண்டிய காலகட்டம். அதுக்குள்ள திம்மண்ண பட்டர் ராமேஸ்வர யாத்திரை போகணும்னு தீர்மானம் பண்ணி அங்கிருந்து குடும்பத்தோடு கிளம்புறார். போற வழியில அவருடைய மாப்பிள்ளை லட்சுமி நரசிம்மாச்சார் வீட்டில் 2 நாள் மதுரையில் தங்கிட்டு அங்கிருந்து ராமேஸ்வரம் போறார். ராமேஸ்வரம் போய் அங்க ராமநாத சுவாமி, சேத்து மாதவன், தர்பசயனம், அப்புறம் தனுஷ்கோடி இருக்கக்கூடிய அந்த எல்லா க்ஷேத்திரங்களும் சுற்றி வீட்டில் எல்லாம் பார்த்து ஒரு 15 நாள் அந்த எல்லாம் டூர் அடிச்சுட்டு ஊருக்கு திரும்பி வராங்க. ஊருக்கு திரும்பி வரும்போது வந்த உடனே அவருக்கு உடம்பு நலம் சரியில்லாமல் போயிருக்கு. ஏன்னா அவர் வயசுக்கு அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. 2-3 நாள் உடம்பு சரியாகலை. கொஞ்சமாக அவருடைய நோயின் தாக்கம் அதிகமான உடனே மருத்துவர்கள் பார்த்துட்டு அவருக்கு இருதய நோய் இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அப்புறம் உடனே அவங்க சொல்றாங்க, நீங்க 1 வாரம் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும், எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. திம்மண்ண பட்டருக்கு தெரிந்து விட்டது, தன்னோட அந்திம காலம் விட்டது எனக்கு தெரிந்து. உடனே அவர் ஒரு நாள் பெரிய மகன் குருராஜனை அழைத்து அவர் குடும்பத்தினுடைய தன்னுடைய ஃபேமிலி விசேஷங்களை எல்லாம், அவனுடைய மகித்துவங்கள் எல்லாம் சொல்லி, மகிமைகளை எல்லாம் சொல்லி, தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பைனான்சியல் ஸ்டேட்டஸ், வரவு செலவு விஷயங்கள்லாம் சொல்லி, எனக்கு அந்திம காலம் நெருங்கிடுச்சு, எனக்கு அப்புறம் நீ தான் இந்த குடும்பத்தை குறிப்பிட்டு செய்யணும், அம்மாவையும் தம்பியும் உன் மனைவி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது என்று சொல்லி அவனுக்கு நிறைய புத்தி சொல்லி சொல்றார். கோபிகாம்பாவுக்கு பயம் வந்துருச்சு.
ஏன் இந்த மாதிரிலாம் சொல்றீங்கன்னு சொன்னோன்னே, இல்ல அது ஒன்றும் இல்லை, நல்லதான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் மழுப்பிடுறார். அதுக்கப்புறம் ஒரு நாள் இரவு அகால வேளை, திடீர்னு திம்மனை விட்டு கட்டில் படுத்து கீழே இறங்கி வீணை எடுத்து வந்து வீணை வாசிக்க ஆரம்பிக்கிறார். அகால நேரத்தில் வீணை வாசிக்கணும்னா எல்லாரும் பயந்து கோபிகாம்பா, அப்புறம் குருராஜாச்சார், வெங்கடநாதர் எல்லாம் ஓடி அவர் ரூமுக்கு வராங்க. கேட்குறேன், எதுக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி வீணை வாசிச்சுட்டு இருக்குன்னு சொன்னோன்னே அவர் பதில் சொல்றாரு, இப்ப நான் வீணை வாசிக்கலைன்னா என்னால் எப்பவுமே வாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியில் போக சொல்றாரு. கோபிகாம்பா வெளியில் போக மாட்டேன்னு சொல்றாங்க, கூடவே இருக்காங்க. இவர் வந்து பயங்கரமா பாடுறாரு, தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி அந்த வீணை வாசிக்கிறார். ஒரு ஸ்டேஜில் ஒரு கம்பி அருந்து போகுது. இந்த அருந்த உடனே திம்மண்ணாச்சார் அப்படியே அந்த வீணை மேல சாயிறார். அவரோட உயிர் பிரிகிறது. வீணை வாசினோடனே குழந்தைகள் ஓடி வராங்க. பார்த்தா இவர் சத்கதி அடைந்து விட்டார். குடும்பமே சோகத்தில் மூழ்கியது. உடனே அவருடைய மாப்பிள்ளை லட்சுமி நரசிம்மாச்சார் வந்து கூட இருந்து, இவங்களாம் சின்ன வயசு தானே, அவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லி எப்படி செய்யணும்னு சொல்லி அவங்க ஆறுதல் சொல்லி அந்த ஈமக்காரியங்களாம் செய்ய சொல்லிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி குருராஜாச்சாரியர் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு சில நாட்கள் கழித்து எங்கிட்ட வந்துருங்க, எங்கிட்ட வந்து குருகுல வாசம் பண்ணுங்க, மேற்கொண்டு படிப்பை என்னுடன் தொடரலாம்னு சொல்லி அவங்களை அழைத்து விட்டு குருத்தின்னு சொல்றார். இப்படியாக சந்தோஷமா ஆரம்பிச்ச இந்த எபிசோட் திம்மண்ணாச்சாருடைய பிரிவால நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த எபிசோட் நாளை பார்ப்போம். குருராஜா அர்ப்பணம்.